ஓம் சாந்தி. 5-3-1970 அவ்யக்த பாப்தாதா மதுபென். சிவ ஜெயந்தியின் போது ஜலம் ஊற்றுவது எனில், அதாவது நீர் ஊற்றுவது எனில் உறுதிமொழி எடுப்பதாகும். சிவ ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக, சிவராத்திரியை கொண்டாடுவதற்காக, சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக பாப்தாதாவை அழைத்திருக்கிறீர்கள். இதை எவ்வாறு கொண்டாட விரும்புகிறீர்கள்? சந்திப்பதே கொண்டாடுவது ஆகும். உலகினர் சந்திப்பதற்காகவே கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்களோ சந்திப்பதையே கொண்டாடுவது என்று உணர்கிறீர்கள். ஆகவே சந்திப்பது என்றால் இதை கொண்டாடி விட்டீர்கள் என்றாகிறது. ஆகவே இன்னும் என்ன பாக்கியுள்ளது? உங்களை பொறுத்த அளவில் கொண்டாடுவது என்றால் சந்திப்பது மற்றும் உங்களுக்கு சமமாக மற்றவர்களை மாற்றுவது ஆகும். இன்று இந்த இரு காரியங்களையும் செய்ய வேண்டும். நீங்கள் சந்திப்பதை கொண்டாடி வருகிறீர்கள். ஆகவே எஞ்சியுள்ளது மற்றவர்களை உங்களுக்கு சமமாக மாற்றுவது. ஆக இந்த இரு காரியங்களையும் செய்துவிட்டீர்கள் எனில் சிவ ஜெயந்தியை கொண்டாடிவிட்டீர்கள் என்று பொருள். பக்தர்கள் பலி கொடுக்க செல்லும் போதும் இடையில் பிராமணர் இருப்பார். அதை அவர் மூலமாக செய்கின்றனர். நீங்களும் பிராமணர்கள். பக்தர்கள் எவ்வாறு நீரை தெளிக்கின்றனரோ, ஜலத்தை தெளிக்கின்றனரோ, அவ்வாறே குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையின் மீது ஆத்மாக்கள் என்கின்ற ஜலத்தை தெளிக்கின்றீர்கள். பக்தி மார்க்கத்தில் இவ்வாறு நீர் அல்லது பாலை தெளிக்கின்ற வழக்கம் எங்கிருந்து வந்தது? எந்த நேரத்தில் ஜலத்தை தெளிக்கின்றனரோ அப்போது அவர்களுடைய மனதில் எதை நினைக்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீர் அல்லது பாலை தெளிப்பதன் பொருளாவது எப்போதாவது ஒரு பிரதிஜையை செய்ய வேண்டி வரும்போது கையில் நீரை ஏந்தி சூரியனுக்கு அந்த நீரை அர்ப்பணித்தவாறே பிரதிஜையை, அதாவது உறுதிமொழியை செய்கின்றனர். அவ்வாறே உங்களை அணுகுபவர்களிடமிருந்து முதலில் பிரதிஜை என்கின்ற ஜலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உறுதிமொழி என்கின்ற நீரை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று முதல் ஒரே ஒரு சிவபாபாவை மட்டுமே சேர்ந்தவராக இருந்து வருவோம் என்று அவர்களை உறுதிமொழி செய்விக்கிறீர்கள் அல்லவா? இவ்வாறு முதலில் அவர்களை பிரதிஜை செய்விக்கிறீர்கள். பக்தர்களும் முதலில் உள்ளூராக செய்த பிறகே தேவதைகளின் முன்னிலையில் வந்து தங்களை குளித்துக் கொள்கின்றார்கள். உண்மையான பக்தர்கள் தேவதைகளின் முன்னிலையில் தம் சிரம் தாழ்த்தி வழங்குகின்றனர். அதாவது தம்மை அர்ப்பணித்துக் கொள்கின்றனர். ஆகவே நீங்களும் அவர்களை பிரதிஜை செய்விக்கிறீர்கள். அவர்கள் பக்கா ஆன பிறகு அவர்களை சம்பூர்ண ஸ்வாகா செய்கிறீர்கள். இத்தகைய சேவை செய்ய வேண்டும். முழுமையாக அர்ப்பணம் செய்விக்க வேண்டும். இவ்வாறு எத்தனை ஆத்மாக்களை செய்வித்தீர்கள்? நீங்கள் சுயம் எந்த அளவு சமர்ப்பணம் செய்திருக்கிறீர்களோ அந்த அளவே மற்றவர்களையும் அவ்வாறு செய்விக்க இயலும். மாறாக நீங்களே சம்பூர்ண சமர்ப்பணமாகவில்லை எனில் மற்றவர்களையும் அந்த அளவே உங்களுக்கு சமமாக மாற்ற முடியும். இப்போது இவ்வாறு சம்பூர்ண சமர்ப்பணம் செய்விப்பதற்கு அவகாசமும் முயற்சியும் தேவைப்படுகிறது. ஆனால் இன்னும் சிறிது காலத்தில் சம்பூர்ண சமர்ப்பணம் செய்து கொள்பவர்களின் கியூ ஏற்பட்டுவிடும். இதன் நினைவு சின்னம்தான் காசி ஹெல்வெட்டு. அங்கு தங்களை தாங்களே வெட்டி கொள்வதற்கு தயாராகி விடுகின்றனர். அவ்வாறே இங்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள். அவர்களிடத்தில் இந்த ஆசையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் எந்த முயற்சியையும் எடுக்க வேண்டியதில்லை. உயரம் தாண்டி குதிப்பதற்கு அவர்களை விரும்பி தயாராகி விடுவார்கள். இப்போது அந்த கியூ ஆரம்பமாகவில்லை. இதற்கு காரணம் இருக்கிறது. இப்போது குழந்தைகளிடையில் எத்தகைய கியூ காணப்படுகிறது? எப்போது இந்த கியூ முடிவடைகிறதோ அப்போதுதான் அந்த கியூ தோன்றும். உங்களிடையில் எந்த கியூ காணப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சங்கல்பங்கள், அதாவது எண்ணங்கள். எத்தகைய சங்கல்பம் உங்களுடைய முயற்சிகளில் தளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது?
அது எது? வியக்த சங்கல்பம். வீண் சங்கல்பத்திற்கான மூல காரணம் என்ன? பழைய சமஸ்காரங்கள் எந்த உருவில் வருகின்றன? வியர்த்த சங்கல்பங்கள் வருவதற்கான காரணத்தை சாரமாக ஒரே வார்த்தையில் கூறுங்கள். கியூ. ஏன் என்பதே அச்சொல். இது ஏன் நடந்தது என்கின்ற ஏன் என்கின்ற வார்த்தையின் மூலமாக வியர்த்த சங்கல்பம் அல்லது விகல்ப சங்கல்பங்களின் கியூ ஏற்பட்டு விடுகிறது. ஆங்கிலத்திலும் பாருங்கள், ஏன் என்கின்ற கேள்விக்குறி வளைந்து காணப்படுகிறது. இந்த ஏன் என்கின்ற கியூ மிக நீளமானதாக இருக்கிறது. இந்த கேள்விக்குறி மறைந்த பிறகே சம்பூர்ண ஸ்திதி ஏற்படும். எப்போது இந்த ஏன் என்கின்ற சொல் மறைகிறதோ அப்போதுதான் டிராமா என்பதில் ஒரு நிலைப்பட்டு நிற்க முடியும். ஆகவே இப்போது ஏன் என்கின்ற கியூவை அளிக்க வேண்டும். புரிந்ததா? ஏன் என்கின்ற ஒரு சொல்லின் மூலமாக எத்தனை சங்கல்பங்கள் உருவாகி விடுகின்றன. ஏன் என்பதனால் கற்பனை செய்வது துவங்கிவிடுகிறது. எந்த ஒரு பிரதிட்சையை செய்யும் போதும் நீரை தெளிப்பது வழக்கம். அவ்வாறே குழந்தைகள் இந்த ஏன் என்கின்ற கேள்வியை ஒருபோதும் எழுப்புவதில்லை என்கின்ற உறுதிமொழியை செய்விப்பதற்காகவே தந்தையும் வந்திருக்கின்றார். மதுபனத்தில் பாண்டவர்களுக்கே முக்கியமான பொறுப்பு உள்ளது. ஆகவே இந்த குழு சக்தியுடன் இருக்க வேண்டும். பாண்டவர்களின் குழு சக்தியுடன் இருந்தால் அசுர சம்பிரதாயம் என்ன, அசுர சங்கல்பம் கூட பாண்டவ பவனுக்கு புக முடியாது. இவ்வளவு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். உலகில் காணப்படும் பாதுகாப்பு அளிப்பது வெகு எளிது. எவ்வாறு இங்குள்ள கதவுக்கு பாரா, அதாவது காவல் காப்பது கொடுக்கிறீர்களோ அவ்வாறே மாயையின் கதவுக்கும் பாரா கொடுக்க வேண்டும். அசுர சமஸ்காரம் மற்றும் அசுர சங்கல்பங்களும் உட்புகாத வண்ணம் நீங்கள் பாரா கொடுக்கிறீர்களா? உங்களுக்குள் இத்தகைய பாரா கொடுத்தால்தான் இந்த பாண்டவ பவனில் இந்த வலிமையை கொண்டு வர இயலும். இத்தகைய பாரா கொடுக்கிறீர்களா? பாண்டவ சேனையாகிய நாம் பாண்டவ பவனுக்கு இத்தகைய பாதுகாப்பை தர வேண்டும் என்கின்ற தைரியத்துடன் யார் யார் உள்ளனர்? இவ்வாறு பாண்டவ பவனுக்கு பாதுகாப்பு அளித்தீர்களெனில் இந்த பாண்டவ பவன் ஒரு மாய மந்திர இல்லமாகிவிடும். எத்தகைய ஆத்மா உள்ளே வந்தாலும் உள்ளே வரும்போதே அசுர சங்கல்பம் மற்றும் வியக்த சங்கல்பங்களிலிருந்து முக்தி அடைந்து விடுவார். இத்தகைய நிர்விகல்ப நிலையை ஏற்படுத்தவல்ல மாய மந்திரம் பொருந்திய இல்லமாகிவிடும் இது. இத்தகைய சேவை செய்யும் போதுதான் பிரத்யட்சம் ஏற்படும். மற்றவர்கள் கூறுவதை கேட்டவுடனேயே அனைவரும் இங்கு ஓடி வருவது ஆரம்பமாகிவிடும். துக்கமும் அசாந்தியும் அதிகரித்து விடுவதால் சுகம் அமைதியை அடைய வேண்டிய தாகத்துடன் பல ஆத்மாக்கள் தவிக்கும் காலமும் வெகு விரைவில் வரப்போகிறது. அவ்வாறு தாகத்துடன் தவிக்கும் ஆத்மாக்கள் பாண்டவ பவனுக்குள் வந்தவுடனேயே ஒரு வினாடியில் அமைதி சுகத்தை அனுபவம் செய்வார்கள். அப்போதுதான் பாண்டவ பவனின் பிரபாவம் நாலாபுறங்களிலும் பரவும். நீங்கள் ஒவ்வொருவரும் சைத்தன்ய மூர்த்தி போல தரிசன மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு ரத்தினத்தையும் தரிசனம் செய்வதற்காக தாகத்துடன் உள்ள ஆத்மாக்கள் வெகு தொலைவில் இருந்து வருவார்கள். ஆனால் நீங்கள் எப்போது மேற்கூறியவாறு காவல் காப்பீர்களோ அப்போதுதான் இது நடைபெறும். இப்போது உங்களிடத்தில் குழுவின் சக்தி உள்ளது, அன்பின் சக்தி உள்ளது, சகஜோகத்தின் சக்தியும் உள்ளது. ஆனால் இப்போது இன்னும் ஒரு சக்தியும் தேவைப்படுகிறது. அது இல்லாததால் தான் மாயை பிரவேசம் ஆகிவிடுகிறது. அது சகிப்புத்தன்மை என்கின்ற சக்தியாகும். சகிப்புத்தன்மை என்கின்ற சக்தி இருந்தால் மாயை ஒருபோதும் உங்களுடன் போர் தொடுக்க இயலாது. ஆக இந்த 4 சக்திகளும் தேவை. குழுவின் சக்தி, அன்பின் சக்தி, சகஜோகத்தின் சக்தி, சகிப்புத்தன்மையின் சக்தி. இன்று பாப்தாதாவின் ஜெயந்தியுடன் குழந்தைகளின் ஜெயந்தியும் ஆகும்.
ஆகவே இந்த ஜெயந்தி அன்று இந்த 4 சக்திகளையும் உங்களிடத்தில் தாரணை செய்தால் பாண்டவ பவன் இந்த முழு உலகிலேயே பார்ப்பதற்கும் அனுபவம் செய்வதற்கும் உரிய விசேடமான ஸ்தானமாக கருதப்படும். இந்த பாண்டவ பவனின் மகத்துவம் முழு உலகிற்கும் தெரிய வரும். இந்த மகத்துவத்தை அதிகரிக்க வல்லவர்கள் எவர்? பாண்டவ சேனை மற்றும் சக்தி சேனை. மதுபன் நிவாசிகள் தான் இந்த மகத்துவத்தை அதிகரிக்க வல்லவர்கள். ஒருபோதும் தம் வாக்குறுதியை கைவிடாதவர்கள் என்பது பாண்டவர்களின் பிரசித்தி ஆகும். இதில் 1% குறைந்தாலும் எப்போதாவது என்றே கூறப்படும். ஆகவே பாண்டவ சேனை இதற்கு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். இதனால் உங்களை பார்த்து இவ்வாறு இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கும் பிரேரணை ஏற்படும். எவர் மதுபனத்துக்கு வந்தாலும் இங்கு பலர் இருப்பினும் அனைவரும் ஒருவரை போல் விளங்குகின்றனர். ஒரே ஒருவரின் நிலையில் ஆழ்ந்துள்ளனர், ஏக்ரஸ்திதியில் நிலைத்துள்ளனர் என்று வியந்து கூற வேண்டும். இத்தகைய காட்சியை காணும் போது பிரஜக்ஷத்தின் அடையாளம் காட்சி அளிக்கும். உங்கள் அனைவரின் பிரஜக்ஷம் தான் பாபாவின் பிரஜக்ஷத்தை அருகாமையில் கொண்டு வரும். ஆகவே இன்று முதலில் பிரதீட்சையின் ஜலத்தை நீரை தெளிக்க வேண்டும். பிறகு அன்பளிப்பும் வழங்கப்படும். வில்வ இலையிலும் 3 சிறிய இலைகள் காணப்படுகின்றன. ஆகவே இன்று 3 பிரதீட்சைகள் செய்ய வேண்டும், 3 உறுதிமொழிகள் செய்ய வேண்டும். சகிப்புத்தன்மை என்கின்ற சக்தியை நீங்கள் உங்களிடத்தில் தாரணை செய்ய வேண்டும். ஏன் என்பதை அளிக்க வேண்டும். அசுர சமஸ்காரங்கள் உட்புகா வண்ணம் காவல் கொடுக்க வேண்டும். இந்த 3 பிரஜக்ஷைகளாகிய வில்வ இலையை தூவ வேண்டும். பக்தர்கள் மூட நம்பிக்கையுடன் விளையாடுகின்றனர். ஆனால் ஞானம் நிறைந்த விளையாட்டை விளையாட வேண்டும் என்பதை குழந்தைகள் தாம் அறிவார்கள். இதனால் இக்காலத்தில் சிவராத்திரியின் நினைவு சின்னமாக பக்தியில் ஒரு பழக்கமாகிவிடுகிறது. ஞானத்துடன் முதலில் குழந்தைகள் தாம் இதை துவங்குகின்றனர். பிறகு பக்தர்கள் இதை மூட நம்பிக்கையுடன் செய்கின்றனர். எப்போதாவது இது நடைபெற்றிருக்க வேண்டும். இதனால் தான் அது நினைவு சின்னம் ஆகிறது. வந்தே மாதரம் என்று தந்தை குழந்தைகளிடத்தில் கூறுகின்றார். தாய்மாருக்கு வந்தனம். இது எவ்வளவு வித்தியாசமானது. பிற்காலத்தில் பக்தர்கள் பலர் தந்தையை வணங்குகின்றனர். ஆனால் இப்போதோ சுயம் தந்தையே குழந்தைகளுக்கு வந்தே மாதரம் என்று வணக்கம் தெரிவிக்கின்றார். இவ்வளவு நசா உள்ளதா? இந்த குமாரிகளின் அடையாளம் என்ன? இவர்களுடைய கண்கள், முகம், நடத்தை, சொல் ஆகியவற்றில் ஆரம்பம் முதலே மிகுந்த குஷி காணப்படும். அவர்களுடைய குஷியை பார்த்து மற்றவர்களின் துக்கம் மறைந்துவிடும். சுயம் பாப்தாதாவே வந்தே மாதரம் என்று வணங்கும் அத்தகைய மாதாக்களின் அடையாளமாவது குஷி. அவர்களுடைய முகமே அநேக ஆத்மாக்களை புன்முறுவல் அளிக்க செய்யும். அஞ்ஞானி ஆத்மாக்கள் அதிகாலையில் அத்தகைய முகத்தை பார்த்தால்தான் பல நன்மைகள் ஏற்பட்டன என்பார்கள். ஆகவே முகத்தின் பிரபாவம் ஏற்படுகிறது. ஆகவே ஆத்மாக்களாகிய உங்களுடைய மலர்ந்த முகத்தை பார்த்தவுடன் மற்ற அனைவரும் சந்தோஷம் அடைவார்கள். இத்தகைய காலம் வரப்போகிறது. நல்லது. நீங்கள் எந்த அளவு உங்களை சுய சோதனை செய்கிறீர்களோ அந்த அளவு மாற்றம் ஏற்படும். ஒவ்வொரு அடியிலும் சங்கல்பம், செயல், காலம், சமஸ்காரம் ஆக இந்த 4ஐயும் சோதனை செய்து வர வேண்டும். ஓம் சாந்தி.